அதிகாரத்துல பாஸ்ட் ஜஸ்டிபிகேஷன், நம்ம கடந்த கால வாழ்க்கை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். ஒரு காலத்தில் அது நடைபெற்று முடிந்தது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 12வது வசனத்துல பிரசன்ட் சாங்டிபிகேஷன், நிகழ்கால பரிசுத்தத்தை குறித்து சொல்லுகிறார். பாவ பிரசனத்திலிருந்து அல்லது பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படுகிறான். மூன்றாவதாக 13:11 நாம் வாசித்த இந்த வேத பகுதியில ஃபியூச்சர் குளோரிஃபிகேஷன், வருங்கால மகிமையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல பேசுகிறார் இல்லையா? முதல் 11 அதிகாரத்துல நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ஏற்கனவே நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆகவே 12ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்துல நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது 13ஆம் அதிகாரத்தினுடைய இறுதிக்கு வரும்பொழுது சொல்லுகிறார், உங்களுடைய ரட்சிப்பு பரிபூரண பெறப்போகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் பாவத்தினுடைய பிரசனத்திலிருந்தும் பாவ சரீரத்திலிருந்தும் மீட்கப்பட்டு பரிபூரணமான ஒரு வாழ்க்கைக்கு கடந்து